கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதாக கூறி நடைபாதை கடைகளை அதன் உரிமையாளர்கள் கண்முன்னே பொருட்களோடு சேர்த்து மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் நொறுக்கி அப்புறப்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. புறநகர் பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து புறநகர் நோக்கி வரும்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் சிக்கி தவித்து வருகின்றன. இதற்காகவே கிளாம்பாக்கத்தில் பேருநிலை அமைக்கப்பட்டு இங்கிருந்து சென்னை முழுவதும், அதாவது புறநகர் பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் அந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது வரை குறைந்த பாடில்லை. அதாவது சென்னையிலிருந்து தற்போது வரும்போது அனைத்து வாகனங்களும் இந்த குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் போன்ற பகுதியை சிக்கி தவிர்த்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் அமைச்சர் அன்பரசன் தலைமையில ஒரு ஆலோசனை கூட நடைபெற்று உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என ஒரு ஆலோசனை வழங்கினார். அதன் பேரில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரு அதிரடியாக நடவடிக்கை ஈடுபட்ட போது தாம்பரத்திலிருந்து இந்த பல்லாவரம் வரை உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும், அதே போன்று நடைபாதை கடைகளை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் தாம்பரம் சித்தா மருத்துவமனை நுழைவில் இருந்த ஒரு நடைபாதை தள்ளுவண்டி பழவிக்கும் கடையை அந்த உரிமையாளர் கண் முன்னே ஜேசிபி இயந்திரங்கள் சுக்குநூறாக நொறுக்கியது. அது மட்டும் இல்லாமல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு, அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் கமிஷனர் கையெழுத்து விட்ட அந்த லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் நடத்தி வரும் அந்த பெட்டி கடையை பொருட்கள் இருக்கும் போது உரிமையாளர் கண்முன்னே ஜேசிபி இயந்திரங்களை சுக்குநூறாக உடைத்தனர். இது போன்று ஜிஎஸ்டி சாலையில் பல்வேறு பகுதியில் உள்ள தள்ளுவண்டி கடைகளை இவர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக அந்த தள்ளுவண்டி மற்ற நடைபெறைகளுக்கு கூறும்போது பல ஆண்டு கால லைசன்ஸ் பெற்றுதான் கடையை நடத்தி வருகிறோம். ஆனால் முன்னறிவிப்பின்றி உடனடியாக ஒரே நாளில் அனைத்து கடைகளையும் சுக்குநூறாக நொறுக்கியதால் ஒரே நாளில் நாங்கள் தெருவுக்கு வந்ததாக புலம்பி தள்ளுகின்றனர். இந்த சம்பவம் தான் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரு முன்கூட்டிய அறிவிப்பை செய்துவிட்டு கடைகளை அகற்ற வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் முக்கிய ஜிஎஸ்டி சாலையில் பல்வேறு வணிக வளங்கள் ஓட்டல்களுக்கு முறையாக பார்க்கிங் வசதியில தான் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அமைவதாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கந்தன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.